வணக்கம் மிஸ்டர் கோபால். வணக்கம் வணக்கம். சத்தமா வணக்கம் வணக்கம். வணக்கம். போன தடவை கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஷூட்டிங் போனீங்க. ஒரு நல்ல லுக்கோட வந்தீங்க. இந்த தடவை ஏன் அப்படியே ரொம்ப டல்லா இருக்கீங்க? எதுக்கு, என்ன பிரச்சனை? பல்லு வலி. பல்லு வலியா? ஆமா. என்னப்பா அது, கண்ணே உள்ள போயிருக்க. பல்லு சுத்திடுச்சு, என்னால சாப்பிட முடியல. சாப்பிட முடியலையா? ஒழுங்கா தூங்க முடியல. எங்க போனீங்க அந்த தடவை ஷூட்டிங்க? கும்மிடிப்பூண்டி போயிருந்தேன். கும்மிடிப்பூண்டியா? கும்மிடிப்பூண்டியில என்ன படம்? நெல்லை கருப்பட்டி காப்பின்னு ஒரு காப்பி. நெல்லை கருப்பட்டி காப்பின்னு ஒரு கடைக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு ஒரு நெல்லை கருப்பட்டி காப்பிங்கிற கடைக்கு வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு வீடியோ எடுக்க போனீங்க. வீடியோ எடுத்தாச்சுல? எவ்வளவு, எத்தனை நாள், எத்தனை வீடியோ எடுத்தீங்க? ஒரு நாள் தான். ஒரே நாள் தானா? எத்தனை வீடியோ? 3 வீடியோ. 3 வீடியோவா? வீடியோக்கு எவ்வளவு? வீடியோக்கு இல்லை, ஒரு நாளைக்கு 500. ஒரு நாளைக்கு 500 ரூபா. பாருங்க, கவிதை கோபால் ஃபேமஸா இருக்காரு, நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா அவரை இங்கேருந்து வந்து கும்மிடிப்பூண்டி கூட்டி போயிட்டு ஒரு வீடியோவுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வந்து 500 ரூபா கொடுத்துருக்காங்க. ஒரு நாள் ஃபுல்லா, அதாவது ஒரு வீடியோக்கு ஒரு டைலாக் மட்டும். ஓகே. அது என்ன பண்ணி அந்த காசை? இல்லை, நான் அதை பர்ஸில் வச்சிருந்தேன். ஃபோனை எடுக்கும்போது எடுத்துட்டு போயிட்டாங்க. போன் எடுக்கும்போதா? என்ன சொல்றீங்க? போன் என்னாச்சு? காணாம போயிடுச்சுல. என்னப்பா இதோட எத்தனாவது போனுப்பா காணாம போயிருக்கு? 63 போன். 63 போனா? என்ன 63 போன வந்து காணாம பண்ற அளவுக்கு நீ என்னதான் பண்ற? நான் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணும் பண்ணாம ஏன் இப்போ போன இங்க படுக்கும்போது எப்படி காணாம போச்சு? தெரியல, தூங்கிட்டு இருந்தேன், எடுத்துட்டு போயிட்டாங்க. சென்ட்ரல். எந்த இடத்துல? சென்ட்ரல்லையா? என்ன உங்க போன் உங்களே ஃபாலோ பண்றாங்களா? தெரியல, எனக்கு டவுட்டா இருக்கு கோபால். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை பார்க்க ஆரம்பிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 போன் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ கேக்குறேன், இப்பவும் போன் காணாம போச்சுங்கிறீங்க. அது ஏன் உங்களையே மையம் வச்சு தேடுறாங்க? தெரியல. பணம் வச்சிருந்தீங்களா உள்ள? ஆமா, 650 ரூபா வச்சிருந்தேன். 650. அந்த காசும் போச்சா? அப்ப சென்ட்ரல்ல இருந்து எப்படி வந்தியா? சென்ட்ரல்ல இருந்து எப்படி வந்தேன்னா, சென்ட்ரல்ல இருந்து இங்க எப்படி வந்தியா? காசு கையில 20 ரூபா வச்சிருந்தேன். பாக்கெட்ல 20 ரூபா இருந்துச்சா? அதுல பஸ்ல வந்தீங்களா? அப்படியே இல்ல, அது ஒரு ஆட்டோல ஒரு அண்ணன் எழில் நகர்ல இருந்து ஒரு அண்ணன் என்னை கூட்டு வந்தாரு. எழில் நகர்ல இருந்து கூட்டு வந்தாரா? ஒரு அண்ணன் வந்து என்னை கூட்டு வந்தாரு. நைட் எங்க படுத்திருந்தியா? நான் வந்து வந்துட்டேன். இங்க வீட்டுக்கு வண்டியில? இப்போ சென்ட்ரல்ல போன் எடுத்தது நேத்தா? முந்தா நேத்து போன் எடுத்துருக்காங்க. அப்ப நேற்று இங்க வந்துட்டிய? அதான் உங்களுக்கு 2 நாளா தொடர்பு வந்து பார்த்தம்போது 2 நாளா உங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. அதான் எனக்கு டவுட்டா இருந்துச்சு, என்ன காரணம், எது காரணம். ஏன்னா ஆள் ரொம்ப பாருங்க, ரொம்ப டல்லாயிட்டீங்களே கோபால். ஓகே, என்னாச்சு? ஒழுங்கா சாப்பிடுறீங்களா? இல்ல என்ன சாப்பாடு? எல்லாருமே வந்து கவிதை கோபால் வீடியோ போடலன்னு எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு கவிதை கோபாலுக்கு? என்ன பண்றாரு கவிதை கோபால்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அவங்க தான் சாப்பாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தான் சாப்பாடு போடணுங்கிறீங்களா? நீங்களும் எல்லாத்தையும் கேட்டுக்கீங்க. ஆனா யாரும் அவங்க ஒரு சில பேர் வந்து உதவி செய்ய முன் வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில பேர் அவர் வேலைக்கு போகட்டுமே அப்படிங்கிறாங்க. நம்ம என்ன சொல்றது இருக்கு? நீங்க என்ன சொல்றீங்க? வேலைக்கு போகணும் தேடிக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு போகணும், வேலை தான் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். எனக்கு அதுக்கு மேல ஒன்றும் சொல்றதுக்கு எனக்கு என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு போயிருக்கீங்க. அந்த போன் தொலைஞ்ச போனோட ரேட் என்ன? 3500. 3500 ரூபா. 63 போன் வந்து கவிதை கோபால் தொலைச்சிருக்காரு. உண்மையிலுமே நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோபால், என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த 63 போனும் கிட்டத்தட்ட எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கியிருப்பிய? 2000 3000. ஒரு போன் 2000 3000 செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறது, புதுசா கிடையாது. புதுசா போன் வாங்குறது கிடையாது. இப்ப எது போன் வாங்கிருக்கீங்களா? தொலைஞ்சதுக்கு அப்புறம் என்ன வாங்கிருக்கீங்க? காட்டுங்க. விவோவா? எவ்வளவு ஆன் பண்ணி காட்டுங்க. எவ்வளவு ரேட் இது? 3500. 3500 ரூபாயா? தயவு செஞ்சு இந்த போனையாவது பத்திரமா வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு அந்த போனுக்கு ஒரு பெல்ட் போட்டுருங்க கோபால். தூங்கும் போதும் ஒரு லாக் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. தூங்கும் போது உங்க அந்த லாக்கை உங்களோட சாவியை ஓப்பன் பண்ணாம உங்க போனை தரக்கூடாது, புரியுதா? அந்த மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி இருந்தா தான் உங்களுக்கு போன் வந்து காணாம போகாது. என்ன சொல்றீங்க? இப்ப வந்து அடுத்து இதுக்கப்புறம் கவிதை கோபால் எங்க போவாரு?
நீங்கள் எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போகணும். எங்க கூப்பிட்றாங்களோ அங்கே போகணும். இப்போ போயிட்டு எத்தனை நாளாச்சு? அந்த என்ன ஊருக்கு போயிருக்கீங்க? கும்மிடிப்பூண்டி. கும்மிடிப்பூண்டி போய் எத்தனை நாளாச்சு? 4 நாள் ஆச்சு. 4 நாள் ஆச்சு. அதில் இன்னைக்கு 2 நாள் வேலை பார்த்துருக்கீங்க. ஒரு நாள் வேலை பார்த்துருக்கீங்க. மற்ற 3 நாள் போக்குவரத்து. அதில் போனதுக்கு 500 ரூபா சம்பாதிச்சதுக்கு 750 ரூபா வருது. 750 ரூபா சம்பாதிச்சதுக்கு எவ்வளோ போச்சு லாஸு? போனுடைய 750 3500. 3500 ரூபா போனு தான் போச்சு. அந்த 650 ரூபா காசு போச்சு. 20 ரூபாயோட உங்களை சென்ட்ரல்லேருந்து வெளியே விட்டுருக்காங்க. ஆமாம். செக் போஸ்ட்டில் எடுக்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க கோபால். என்ன சொல்கிறேன்னே தெரியல. ஆமாம். இதை வந்து நீங்கள் நம்ம கூல் மாமா சேனல்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எதுவும் சொல்ல வரல. நான் இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே. நான் இப்போ ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த அந்த சேனலோட லிங்கை நான் இதில் கொடுக்குறேன். ஓகே. கொஞ்சம் முடிஞ்ச அளவு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பாக நம்ம அதை போட்டுருவோம். உங்கள் லிங்க் எடுத்து அதில் நம்ம போட்டு விட்ருவோம். ஓகே. கவிதை கோபால் வந்து கவிதை கோபால் அபிஷியல்னு சொல்லி ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ கவிதை கோபால் வந்திருக்கு? எவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்திருக்கு? 104 104 150 வந்திருக்கு. 105 சப்ஸ்கிரைப் வந்திருக்கு. அந்த சேனல் மூலியமாவது நம்ம அவரை வளர்த்து விடுவோம். ஏன்னா என்ன பண்ணுறது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்கிட்டு யாரோ 2 பேர் கண்டப்பட்டு இருக்காங்க. யார் என்னன்னு தெரியல. ரொம்ப தூரமாக அங்கே பாருங்க 2 பேரும் கொச்சை தமிழில் பேசிட்டு இருக்காங்க. பச்சை தமிழில். அது கவிதை கோபாலுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. நம்ம பேட்டி எடுத்துட்டு இருக்கும்போது அவங்க இடையில இருந்து பண்ணியிருக்காங்க. சரி கோபால், அப்புறம் என்ன இப்போ என்ன முடிவு அடுத்து? ஏதோ படம் சொன்னீங்க. படம் வரும். வெளில போகணும். கண்டிப்பாக படம் வரும். வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம பண்ற படத்துலயும் ஒரு 2 சீன் உங்களுக்கு எழுதியாச்சு. கவிதை கோபால் வந்து யார் பண்ற படம்? நம்ம கூல் மாமா சேனல் சார்பாக வந்து ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சிருக்கான். அந்த படத்துல வந்து முழுக்க காமெடி. அந்த காமெடி படத்துல வந்து நம்ம கவிதை கோபால் வந்து ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. நல்ல சீன் தான், 2 சீனு நல்ல காமெடி சீனு. அது என்னுடைய ஒரு இது புரியுதா? கோபாலுக்காக நம்ம செய்யறது. கண்டிப்பா நீ இந்த 2 சீனையும் பண்ணினாவே நல்ல ரீச் ஆகும். ஓகே. அடுத்து வேற என்ன நேயர்களுக்கு உங்களுடைய கவிதை கோபால் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என்ன சொல்றீங்க? இல்ல கூல் மாமா சேனல் நேயர்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு யாரும் எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா? ஹெல்ப் எல்லாம் பண்ணதெல்லாம் போதும். என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மூலியமா காசு வந்தா நான் எனக்கு ஹெல்ப் எதுவும் பணம் காசு எதுவும் வேண்டாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தமா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை கோபால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவருக்கு அது போதுங்கிறாரு. சும்மா தானே. உண்மையுமே நன்றி கோபால், நன்றி. பார்க்கலாம் என்ன பண்றோன்னு பார்க்கலாம். இந்த இனிமே வச்சு இந்த மாதிரி போனை தொலைக்காம இருங்க. ஏன்னா அப்பதான் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஒரு ஃபோன்லேயே நம்பர் மாற்றிட்டே இருக்கணும். நீங்கள் அடிக்கடி இந்த நம்பரை சேவ் பண்ணணும், அந்த நம்பரை சேவ் பண்ணணும். முக்கியமான கம்பெனிகளுக்கு 100 நம்பர் கொடுத்துருப்பியா, அந்த டயத்தில் பார்த்து நம்பர் காணாம போயிருக்கேன். ஏன் அப்படி பண்ணுறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல. ஜாக்கிரதையாக இருக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் உங்களுக்கு இந்த அசால்ட்டு? எனக்கே அது புரியல. எனக்கு அது புரியல. ஏன் அந்த அசால்ட்டு உங்களுக்கு புரியலங்கிறீங்களா? பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்களே, எனக்கே அது புரியலன்னு. ஆமாம், எனக்கே அது புரியலன்னா புரியலன்னு தான் சொன்னேன். இல்லைப்பா, எனக்கு யோசனையா இருக்கு. என்னடா அது எப்போ பார்த்தாலும் போனை தொலைச்சி நிற்கிறாரு, என்ன ஆகுதுன்னு உங்கள்கிட்ட கேட்கணும். எனக்கு ஒரு சண்டை போடணும் கூட ஒரு ஆதங்கம் இருந்துச்சு. ஏன் அந்த பையன் எப்போ பார்த்தாலும் போனை தொலைச்சிட்டே நிற்கிறான்னு. சாப்பிட்டியா மச்சானா? இல்லை, நீங்கள் ஏன்ப்பா? நீங்கள் ஏன் காலையில் சாப்பிட்டியா?